அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டுடே சீரியல் ரிவ்யூ நினைத்தாலே இனிக்கும்ல அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடக்க போகுது இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பொம்மையை பிடிக்குமா, இல்லை ராணியை பிடிக்குமா, இல்லை சித்தார்த்தை பிடிக்குமா, இல்லை அகராதிபதி பிடிக்குமா, காலமண்டனம் பிடிக்குமா, இல்லை நம்மளோட சாவித்திரி தமன்னாவை பிடிக்குமா, இல்லை ரகுவரனை பிடிக்குமான்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட நினைத்தாலே இருக்கும் சீரியலில் பொம்மை சீரியல் ரொம்பவும் சுவாரஸ்யமாக போயிட்டுருக்குது. நம்மளோட பொம்மை ஆத்மா வந்து ரொம்பவும் புதுசான பிளாக் மேஜிக்கெல்லாம் பண்ணி ரொம்பவும் சுவாரஸ்யமாக கொண்டு போயிட்டுருக்குறாங்க. ஒரு பொம்மையாக இருந்தவங்க 3 பொம்மையாகவும், நம்மளோட ஜாய் குட்டியும் நிறைய பிளாக் மேஜிக்கை செஞ்சு கதையை வந்து ரொம்பவும் சுவாரஸ்யமாக கொண்டு போயிட்டுருக்குறாங்க. என்ன விஷயம்னா, இப்போ ஒரு வழியாக நம்மளோட ராணி வந்து 50 குழுவை சந்திச்சு சித்தார்த்தையும் காப்பாற்றிட்டாங்க காளி வேஷம் கட்டி. இந்த பக்கம் நம்மளோட காலமண்டலையும் நம்மளோட பொம்மையை அழிச்சிட்டாங்க. நம்மளோட சித்தார்த்தை வந்து ராணி காப்பாற்றினதோட நம்மளோட அகராதிபதியும் யக்ஷினியும் கூடவே அழிச்சிட்டாங்க. இப்போ நம்மளோட தமன்னாவை விதவிதமாகவும், நம்மளோட சாவித்திரியை விதவிதமாகவும், ரகுவரனை விதவிதமாகவும் கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்த வீடியோவில் தான் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.